சுப்ஹானல்லாஹ். இன்று பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட, அவர்களால் வழிகாட்டப்பட்ட, அவர்களால் வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்கள் எல்லாம் இன்று கேவலப்படுத்தப்பட்டு அதை செயல்படுத்துவதெல்லாம் கேவலமாக கருதப்படக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்திலே. இதை சொல்கிறேன், எதைத்தான் சொல்ற? தாடி வளர்ப்பது, தாடியை தொங்க விடுவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவா இல்லையா? எனக்கு ஒரு செய்தி தெரிஞ்சே ஆகணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவா இல்லையா? சுன்னாவா இல்லையா? ஏமா தாய்மார்களே, சுன்னாவா இல்லையா? சுன்னாதான். எல்லாரும் சுன்னாதான் சொல்லுவாங்க. சுன்னான்னு சொல்லனா முஸ்லீமா இருக்க முடியாது. சுன்னாதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டப்பட்ட வழிமுறைதான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அட மூமின்களே, அட முஸ்லிம்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடியவர்களே, நீங்கள் தாடியை வளருங்கள், தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள். யகூதிகள் மீசையை வளர்க்கிறார்கள், தாடியை மலிக்கிறார்கள், மாற்றம் செய்யுங்கள் அவர்களுக்கு. இப்ப யாரு தாடிய மலிப்பா? வேணும் காதல செய்தி வரணும் எனக்கு. யாரு மலிப்பான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? சொல்லணும், எல்லா நாவும் சொல்லணும். யாரு மலிப்பான்னு சொன்னாங்க? யஹூதி. அவன்தான் தாடியை மலிப்பான், மீசையை வளர்ப்பான். நீ முஸ்லிம் என்றால், நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது உண்மை என்றால், உன்னுடைய பிள்ளை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு அனுமதி அளித்தால், உங்க பிள்ளைங்க தாடி வளர்ப்பதை உங்க பெற்றோர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? நிறைய முகங்களை பார்க்கறோம், தாடியை காணோம். அப்பெல்லாம் என்ன சொல்லி வளர்க்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்கு? யகூதியா மாறினா, நஸ்ரானியா மாறினா? எப்ப ஒரு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, தாடிய வள, மீசரை கத்தரி, முடிஞ்சு வச்ச அவ்வளவுதான். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செய்து ஆக வேண்டும். தாடி இந்த வயசுலயா தாடி? என்னங்க 40 வயசு 60 வயசு 70 வயசு, அதுவும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அந்த ஹஜ்ஜு முகத்தோட தாடியோட வருவாங்களே, அவங்களுக்கு வேணா தாடி வளரலாம். என் புள்ள 20 வயசு 25 வயசு 28 வயசு, வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், பொண்ணு பார்க்கணும். தாடியோடு இருந்தா வேலை கொடுக்க மாட்டாங்க, தாடியோடு இருந்தா எந்த ஊர்லயும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எப்படி வேணா தாடி வளர்க்க சொல்றது? போய் முதல்ல சிரைச்சிட்டு வா, இங்க போய் நாசவங்கடையில போய் முதல்ல சிரைச்சிட்டு வா தாடிய. ஹராம், தாடியை மலிப்பது ஹராம். உதாரணத்துக்கு துவா கேட்கிறியத்தா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுங்க. அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். எல்லாரும் கேட்கிறீங்கல்ல, எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அர்த்தம் தெரியாது நிறைய பேருக்கு. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர. கேட்கிறீங்களா இல்லையா? என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நீ யார் மீதெல்லாம் அருள் புரிந்தாயோ அவர்களின் வழியை காட்டுவாயாக. உன் கோபம் யார் மீது, யகூதி நஸ்ரானிகளுடைய வழி, அந்த வழிகளை விட்டு என்னை தூரப்படுத்துவாயாக. அந்த வழிகளை எனக்கு என்னுடைய அந்த வழியை எனக்கு காட்டி விடாது. அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தா அவர் முகத்துல அந்த வழி இருக்கும். முகத்துல யகூதி மாதிரி தாடியை மலிச்சிருப்பாரு. அல்லாஹ்ட்ட கேட்பாரு, யா அல்லாஹ், யகூதியுடைய வழி எனக்கு காட்டிடாதலா, நஸ்ரானுடைய வழி எனக்கு காட்டிடாதலா. ஆனா தாடி இருக்காது, மீசம் மட்டும் நல்லா இருக்கும். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு வேடிக்கை பாருங்கள். எவன் ஒருவன் தாடியை அருவருப்பாக, எந்த ஒரு பெண் தாடியை கேவலமாக, என் அன்பு முஸ்லிம் சகோதரிகளே, தாடி இல்லாத, ஆண்மை இல்லாத எவனையும் திருமணம் செய்யாதீர்கள். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்படணும். எல்லா ஜமாத்திலையும் தாடி இல்லாதவங்களுக்கு கல்யாணமே பண்ண வைக்க கூட. ஷியாட்டு சட்டம் இருக்கு. ஷியா தாடி வைக்காட்டா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான். அதுக்காக தாடி வைப்பான் ஷியாக்காரன். அதுக்காக அந்த சமூகம் தாடி வச்சுட்டு போட்டோம். தாடி இல்லாதவர்களுக்கு திருமணமே கூட. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை செயல்படுத்த தெரியாதவன்லாம் என்ன களிமா சொல்லியிருப்பா, என்ன முஸ்லீமா இருப்பா?
லா இலாஹ இல்லல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களை சொல்ல வந்ததை மறந்து விடுகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியிருந்தால், தாடியை வளர்ப்பது சுன்னா என்று தெரிந்திருந்தால், கேவலமாக அதை கருதினால், யாரு தாடி வச்சா? ரசூலுல்லாஹ் தாடி வச்சாங்க. யார் தாடி வச்சா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தாடி வைத்தார்கள். யார் தாடி வைத்தா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாடி வைத்தார்கள். அந்த முகத்திலே தாடி இருந்தது. தாடி இருப்பவர்களின் முகத்தை கேவலமாக பார்த்தால், யாருடைய முகத்தை கேவலமாக பார்க்கிறீர்கள்? யாருடைய முகத்தை கேவலமாக பார்க்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வந்தார் ஒரு ஆள், தாடி இல்ல, மீச மட்டும் நல்லா இருந்துச்சு. கேட்டான் அல்லாஹ்வுடைய தூதர், என்னப்பா தாடியை காணோம், மீச மட்டும் இருக்கு. சொன்னாரு, என் எஜமானன், இந்த நாட்டில் உள்ள எஜமானன் கட்டளையிட்டான். நீங்க சொல்லுவாங்க நிறைய பேர், என் ஆபீஸ்ல சரக்கு சொல்லிட்டாங்க, என்னுடைய காலேஜில் எடுக்க சொல்லிட்டாங்க, எங்க அம்மா அப்பா தாடி வச்சா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, எடுத்துட்டேன். சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த தோழரும் அல்லாஹ்வுடைய தூதரு, என்னுடைய எஜமானன் சொன்னார் தாடி எடுத்து விட்டேன். அப்படியா? ஏன் முகத்தை பாரு, ஏன் முகத்தை பாரு, தாடி இருக்கு, மீச கத்தரிக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? நான் தாடி வளர்த்திருக்கிறேன், என் எஜமானன் எனக்கு சொல்லி இருக்கிறான். ஓ எஜமான உனக்கு சொன்னா அவன் கூறுகட்ட எஜமான. ஏன் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொல்லி இருக்கிறான், தாடி வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அன்பு வாலிப சமூகமே, ஈமானை இழந்து, இஸ்லாமை இழந்து, உன்னுடைய பெற்றோர்களுக்காக, கல்லூரிக்காக, மனைவிக்காக, ஆட்சிக்காக, அதிகாரத்திற்காக, அழகிற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை விட்டால், நீ சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், நீ சொல்லக்கூடிய அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும். வாலிபனே, அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும். புரிந்து கொள், புரிந்து கொள். முஸ்லிம் என்றால் அவன் முகத்திலே தாடி இருக்கும், முஸ்லிம் என்றால் அவன் முகத்திலே மீசை கத்தரிக்கப்பட்டிருக்கும், அவன் முஸ்லிம். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த சமூகத்திலே ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களில் மிக முக்கியமான மாற்றமே சுன்னாவை செயல்படுத்தக்கூடிய வீரர்களை இந்த சமூகத்திலே உருவாக்க வேண்டும்.